நம்ம பைக்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பையன் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தேக்க மரம் பாதி உடஞ்சு விழுந்துட்டு போனுக்கு ஒரு ஆய் சொல்லுங்க. அரைஞ்சிட்டுல கிணறு இதுலதான் அந்த ஒரு கிணறு இருக்கு பாருங்க சின்னதா, அதெல்லாம் நாங்க எப்பவுமே குளிச்சுட்டு இருப்போம். நான் நீச்சல் பழகினதுல இந்த கிணத்துலதான் ஓடுதுல தண்ணி. ஸ்லோ பண்ணுங்க, ஆனா கொஞ்ச நேரம் ஓடுதுல. போன வாட்டி நமக்கு ஒரு நெஞ்சுக்கு வந்திருக்காது தண்ணி, இந்த லெவலுக்கு இருந்துச்சு எனக்கு தண்ணி. போன வாட்டி நம்ம சொன்ன வந்து அணைக்கட்டி தான். அங்க பாருங்க, அங்க ஒரு சின்ன அணை. அப்புறம் இது வந்து ஒரு வாட்டர் கிராஸ். அடுத்த ஒரு வாட்டர் கிராசிங் நம்ம போற வழியில அமுத்துனா இப்பதான் நம்ம ஒண்ணு பார்த்தோம். அதுக்கு அப்புறம் பக்கத்துல இன்னொரு இடத்துல நம்ம ஏரியா ஃபுல்லா மக்களே ஒரு வழியா நம்ம சாத்தாவுக்கு ரீச் பண்ணியாச்சு. பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வழியா டீ கடைக்கு வந்துட்டோம். நீங்க நிறைய மக்களே இங்க பாருங்க, இந்த காக்காவால மழையில நனைஞ்சி பறக்க முடியாம. மக்களே இன்னைக்கு நம்ம என்னத்த பார்க்க போறோம்னா, எங்க ஊர்ல வந்து சரியான மழை. அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாருங்க, இந்த இந்த இடம்லாம் வந்து போன வாட்டி செம்ம தண்ணி ஓட்டிட்டு இருந்து. நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம், ஒரு தாத்தாவை ரெக்கவர் பண்ற மாதிரி. அந்த வீடியோ பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு எவ்வளவு நேரம் மழை பெஞ்சிருக்கோம்? கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரான மழை தான். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வந்துட்டு இங்க பாருங்க கொஞ்சம் அருவி மாதிரி ஓடிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த இடம் வந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இதே இடத்துல வந்து நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். அப்ப எப்படி இருக்கும்னா செமையா இருக்கும். மழை பெய்ந்தால் மட்டும் எப்படி எங்களை நீங்க தப்பா நினைச்சா. இந்த பையன் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தேக்க மரம் பாதி உடஞ்சு விழுந்துட்டு. நான் வந்து வீடியோ லாஸ்ட்ல போறப்ப உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண, அடுத்து நம்ம வந்து இந்த குளத்தை எக்ஸ்ப்ளோர். இப்ப வந்து என்னன்னா, நாங்க வந்து இப்ப குளத்தாங்கரைக்கு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா மழை வந்து தண்ணி எல்லாம் எப்படி நிறைஞ்சிருக்கா என்னன்னு வந்து வாட்ச் பண்ண வந்திருக்கோம். இல்ல அதனால இப்ப நான் இங்க இருந்து அப்படியே இனிமே ஊருக்குள்ள போறப்போ ஊருக்குள்ள எப்படி எல்லாம் தண்ணி இருக்கு அப்படின்னு பாப்போம். நம்ம தூத்துக்குடி மாவட்டம் தான், நமக்கு ரெட் அலர்ட் வேற கொடுத்துருக்காங்க. பாக்கலாம், நம்ம பைக்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இது நம்ம வண்டி. இந்த வண்டி நம்ம ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க நிறையா. நம்ம கூட ஒரு 4-5 அழகை தான் சுத்தம். எங்க போனாலும் நாங்க தான் ஒன்னா ரவுண்ட் அடிப்போம். இந்த இவன் ஒருத்தன், இவன் வழக்கமா 2-3 வீடியோல வந்திருப்பான். ஹாரி பாட்டருங்கிற கண்ணாடி. இல்ல என்ன பண்ண போறியா? சரி இங்க பாருங்க, இந்த இடம் வந்து இப்ப சாக்கடை தண்ணி மாதிரி கிடக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் பெஞ்ச மழை அப்படிங்கறதுனால இந்த மாதிரி கிடக்கு. இதை நம்ம இன்னும் 2-3 நாள் கழிச்சு பார்த்தோன்னா இந்த இடம் ஃபுல்லா இப்படி கம்ப்ளீட்டா தண்ணி இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும். இந்த பக்கம் செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ பாருங்க, நல்லா என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். தாத்தா இந்த மழையில வந்து ரொம்ப ஆர்வமா ஆடு மாடுலாம் வச்சிட்டு இருக்காரு. மழை எப்படி தாத்தா சொல்லுங்க? நல்லா பெஞ்சிருக்கேன்னு. தோட்டம் நேரம் வச்சிருக்கீங்களா? தோட்டம் இருக்கு. அப்ப சந்தோஷமா இருக்குமா? கடலை எல்லாம் போட்டிருக்கீங்களா? நஞ்ச கிடக்கும். இன்னும் பேசுவாங்க. ஓவரா பெஞ்சுன்னா முங்கிருமே. அந்த அளவுக்கு வராதுங்களோ போன வாட்டி மாதிரி? போன வாட்டி மாதிரி மழை வராதுங்களோ? அது தெரியாது. போன பெஞ்சு முங்கி ஒண்ணும் சேதாமல. மாடு கொண்டு வந்தீங்களா? ஆடா சரி சரி. போனுக்கு ஒரு ஆய் சொல்லுங்க. தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு மழை வந்ததுனால. ஏன்னா தோட்டம் தரும் எங்க ஏரியால எல்லாருக்கும் தோட்டம் வச்சிருக்காங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து கடலை போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து நஞ்ச போட்டிருக்காங்களா, அதனால மழையை நம்பி பாதி பேர் இருப்பாங்க. அதனால மழை வந்தோடனே தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து நாங்க அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த நேரம் வண்டி எடுத்துட்டு நாசிரியத்து வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அப்படியே போற வழியில காட்டு பாதையில எங்க தண்ணி கிடக்குலாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. இந்த இடத்த பார்த்து என்ன இடம்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நிறைய வீடியோ இந்த இதுக்குள்ள வச்சு எடுத்துட்டு இருப்போம். அடுத்த வாரம் இந்த இடத்துல கண்டிப்பா தண்ணி ஃபுல் ஆயிரும். இதுதான் நாங்க சின்ன வயசுல குளிக்க வர்ற கல்லாங்குளம். இந்த இதுலயும் ஒரு வீடியோ எடுத்திருப்போம், ஆஃப் ரோடு. ஒரு ஆரன் போய் எவ்வளையும் இல்ல, அதுல அவ்வளவு பெரிய பழம் ஆயிட்டதுல அந்த இடம் தானே அது. மறுபடியும் குளத்தோட பண்ணிருக்காங்களோ? இந்த கிணறு பாருங்க. இந்த கிணறு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பச்சை பச்சைன்னு இருக்கு. அதை பார்த்து ஃபர்ஸ்ட் ரசிச்சு பாருங்க. இந்த கிணறு மாதிரி நிறைஞ்சிட்டுல கிணறு. இதுலதான் அந்த ஒரு கிணறு இருக்கு பாருங்க சின்னதா, அதெல்லாம் நாங்க எப்பவுமே குளிச்சுட்டு இருப்போம். நான் நீச்சல் பழகினதுல இந்த கிணத்துலதான். இது ஃபுல்லா வயல் தான். நமக்கு வந்து ஃபுல்லா இந்த நஞ்ச போடுற இடம் தான். இந்த ஒரு நாள் மழையிலேயே ஒரு காவாசி குளம் நிறைஞ்சிட்டு, இது மழையில மட்டும் வந்தது. இன்னும் நமக்கு மணிமுத்தாறு டேம் வந்து திறந்து விட்டாங்க அப்படின்னா இதுக்கான குளம் ஃபுல்லா ஆயிரும். போயிட்டு இருக்கோம் ஒரு இடமா, எல்லா இடத்தையும் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறோம். எங்க எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு. நாங்க இப்போ வந்து இன்னொரு இடத்துல வேகமா தண்ணி ஓடும், அந்த இடத்துல நம்ம இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டு இருக்கோம். தண்ணி இருக்கா இல்லையான்னு பாப்போம் அந்த ஒரு நாள் மழையில. நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி வில்லேஜ் விளாக்ஸ் நிறைய பண்ணி போடுவோம். முக்கியமா பைக் எடுத்துட்டு சுத்திட்டே தான் இருப்பாங்க மக்களே. இந்த இடம் வந்து
வருஷம் வருஷம் நாங்க இந்த இடத்துல வந்து அடையில ஓடுதுல தண்ணி. ஸ்லோ பண்ணுங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஓடுதுல. போன வாட்டி எங்களுக்கு இவ்வளவு வந்து இடுப்புக்கு பக்கத்துல தண்ணி இருந்துச்சு இதே இடத்துல. ஆனா இப்ப வந்து எல்லாம் இப்பதான் மழை வந்திருக்கனால அந்த மண்ணெல்லாம் கலக்கி எடுத்து அப்படியே கலங்கல தண்ணியா வருது. பாப்போம் எவ்வளவு நேரத்துல ஓடுதுண்டு. இல்ல எலி போன வாட்டி இதுல எப்படி இருந்ததுன்னா இந்த செடி எல்லாம் பாருங்க மக்களே. இந்த செடி எல்லாம் வந்து இதெல்லாம் முங்கி இந்த அளவுக்கு தண்ணி கிடந்துச்சு மேல வரைக்கும். இதுல ஒரு பயிர் நம்ம பாத்தீங்கன்னா ஸ்பிளெண்டர்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. ஏன்னா நல்லா நம்ம ஊர் வண்டி நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. இங்க பின்னாடி நம்ம வண்டியில ஒருத்தன் வர பாருங்க. ஏய் இந்த இடம்லாம் எப்படி இருந்து என்ன போன வாட்டி செம்மையா இருந்து. இங்க பாருங்க நம்ம ஊர் வந்து வானம் பார்த்த பூமிங்கிறதுனால இந்த இதெல்லாம் முருங்கைய பாருங்க சோளக்காட்டு பொம்மை மாதிரி எரிஞ்சுட்டே கிடக்கு. அதுல நம்ம காட்டுவோம் இருங்க. நாங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணல. இல்ல ஆனா இதுல இப்ப தண்ணி அவ்வளவா இல்ல. ஏன்னா ஏதோ ஒரு வண்டி உள்ள போயிருக்கல. இங்க பாருங்க கரெக்டா இந்த இடம் வந்து உங்களுக்கு வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல பள்ளம். இந்த ரோட்ல இருந்து நல்லா கீழே பள்ளமா தான் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு நெஞ்சுக்கு வந்திருக்காது தண்ணி இந்த லெவலுக்கு இருந்துச்சு. எனக்கு தண்ணி போன வாட்டி இதுக்குள்ள ஓடி போய் தான் அங்க லாஸ்ட்ல உள்ள வந்து ஒரு தாத்தா மாட்டிட்டு இருந்தாருன்னு சொல்லி அவரை போய் நாங்க ரெக்கவர் பண்ணோம். அந்த வீடியோ கூட நான் இது கீழே மென்ஷன் பண்றேன். நீங்க உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. போன வருஷம். சரி நம்ம அப்படியே போக கண்டினியூ பண்ணோம். இன்னைக்கு போற வழியில வந்து இன்னொரு சின்ன ஒரு அணைக்கட்டு மாதிரி ஒண்ணு இருக்கும். அதையும் நான் காட்டுறேன் போற வழியில. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. நம்ம நிறைய இன்னும் எங்கெங்கெல்லாம் தண்ணி கட்டி கிடக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் அப்படியே வீடியோ கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி இன்னும் ஒரு 3 நாள் இந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லா குளமும் நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாட்டு போய் குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருவோம். நம்ம சொன்ன வந்து அணைக்கட்டி தான். அங்க பாருங்க அங்க ஒரு சின்ன அணை. அப்புறம் இது வந்து ஒரு வாட்டர் கிராசிங். ஏன்னா நாங்க இதுக்கு உள்ளெல்லாம் வந்து குளிப்போம். இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியா தெரியும். ஏன்னா அந்த சாக்கடை மாதிரி கிடக்கும். நல்லா தண்ணி வரது இருக்கும்போது வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி இது நிக்கதுன்னா ஓம்பாட்டு போயிட்டு இருக்கா. ஸ்டாப். இந்த இடத்த அப்படியே நம்ம ஃபுல்லா பார்ப்போம். போன வாட்டி இந்த இடத்த வந்து கரெக்டா அந்த பைக் நிக்க மாட்டீங்களா அதுல வந்து அந்த ரோடுக்கு ஒரு ஒயிட் டவுன் இருக்கு பாருங்க. அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா அரிச்சுட்டே போயிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் ரோடு அரிச்சு அப்புறம் புதுசா இப்ப ரோடு போட்டிருக்காங்க. இதெல்லாம் சரியான தண்ணி ஓடிட்டு இருந்து இந்த பக்கம் கிராஷ் பண்ணவே முடியாது பைக்ல. அந்த அளவுக்கு தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப பாருங்க இப்ப வந்து கொஞ்சமா அப்படி லைட்டா ஓடிட்டு இருக்கு. இப்ப வண்டிக்கு வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. இல்ல நம்ம வண்டிக்கும் பண்ணு. அது என்னங்க வா வண்டிக்கு கைய வச்சு என் வண்டிக்கு கால்லயா அதுல கொஞ்சம் கைய வச்சு தள்ளி விடு. வண்டியோட லுக்க பாருங்க அப்படி வேற லெவல்ல இருக்கா. இருக்கோ இல்லையோ கமெண்ட்ல இருக்குன்னு போடுங்க. அப்படி மாசா கெத்தா நமக்கு விதவிதமா ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசைதான். கர்மம் எடுக்கிறதுக்கு தான் வர மாட்டேங்குது. இல்ல அந்த கரெக்டா செயின் பக்கத்துல அந்த மண் இருக்கும். அதுல கொஞ்சம் எடுத்து உள்ள மக்களை தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. நம்ம வந்து அநேகமா வீடியோ முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா இனிமே நம்ம வந்து நாசரத்து போற வரைக்கும் போக வேண்டியிருக்கு. போயிட்டு அங்க போற வழியில ஏதாவது இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா நான் வீடியோ எடுத்து போடுறேன். வா வா உரங்கு வித்த காட்டிட்டு இருக்கான். நம்ம வந்து இங்க இருந்து இனிமே நாசரத்துக்கு கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டு திருப்பி நம்ம ஊருக்குள்ள வரும்போது ஊருக்குள்ள இருக்கிற கொஞ்சம் இடத்த மட்டும் கவர் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் இதோட. இப்ப போற வழியில வந்து நமக்கு இடையில ஏதாவது தண்ணி நல்லா கட்டியிருந்து அப்படின்னா அதை கண்டிப்பா உங்களுக்கு வீடியோல போடுறேன். அடுத்த ஒரு வாட்டர் கிராசிங் நம்ம போற வழியில அம்தனாங்குடி அதாவது சாத்தாங்குளம் பக்கத்துல இருக்கு இந்த இடம். நல்லா இருக்காது. இங்கேயும் தண்ணி வருதா இருக்கா. இது நிறைய ஓடுது. இப்பதான் நம்ம ஒண்ணு பார்த்தோம். அதுக்கு அப்புறம் பக்கத்துல இன்னொரு இடத்துல
நம்ம ஏரியா ஃபுல்லா இப்படிதான், எங்க பார்த்தாலும் பாலமும் தண்ணியுமா தான் இருக்கு மழை டைம்ல. மத்த டைம்ல ஃபுல்லா சுடுகாடு. போட்டு போட்டு மக்களே, ஒரு வழியா நம்ம சாத்தாவளத்தை ரீச் பண்ணியாச்சு. பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வண்டி தான் போயிட்டு இருக்கு, அப்படி காரு. இந்த இடம் என்னன்னு தெரியல, பழைய பூத் பங்களா. உங்களுக்கு இதுல போய் என்ன இந்த கோஷ்டி வீடியோ வேணா சொல்லுங்க, இந்த இதுல போய் நம்ம வெளியே எடுத்து போட்டு விடுவோம். ஆமா, அந்த பில்டிங் பாருங்க, அது காணாம போயிட்டு. இதான் வந்து எங்க தாத்தாவளத்துல வந்து நாராயண தேட்டர் இருப்பாங்க. ஆதி காலத்துல ஒரு ஜீப் வந்து கம்ப்ளீட்டா விட்டுட்டாங்க. நாட்டுக்கு பிளான் வந்து கேன்சல். அதனால என்ன பண்ண போறல, போற வழியில டீ குடிச்சிட்டு எடுத்து டீ குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு சொல்றோம் எங்க போறோம் அப்படின்ட்டு. ஆனா மழை வேற நின்று அப்படின்னு பாருங்க, வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. மணி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் டீ குடிச்சு என்ன பண்ணலாம். நம்ம ஒரு வழியா டீ கடைக்கு வந்துட்டோம். நீங்க நிறைய வகை டீ கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ரோடு டீ. ஏன்னா ரோட்ல நின்று குடிக்கிறது இல்ல, உள்ள கேமராக்கு பேக்ரவுண்ட்ல வண்டி எல்லாம் போவோம், பார்த்து பயப்படாதீங்க. ஆமா, இனிமே இப்ப நம்ம டீயை குடிச்சிட்டு ஊருக்குள்ள என்ன நிலவரங்கிறத வீடியோல பாத்துட்டு இதோட வீடியோ முடிச்சிடுவோம். அப்புறம் நாளைக்கு இதுக்கு மேல மழை வந்துச்சுன்னா போட்டுவிட வேண்டியதான். ஏன் ஜெஸ் போட்டுக்க, நம்ம 3 பேர் போட்டுவிடுவோம். இங்க பாரு மக்களை, இங்க பாருங்க, இந்த காக்காவால மழையில நனைஞ்சி பறக்க முடியாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. இந்தா கொஞ்சம் டீ குடி, இங்க வா. இந்தா காப்பி குடி, வா இங்க வாடே. இந்தா காப்பி வேணுமா? இங்க பாரு எலி லவணம் பண்ணிக்கல, இவ்வளவு கிட்ட போயும் அதெல்லாம் பறக்க முடியலன்னு நினைக்கிறேன். மக்களை, இந்த வீடியோ அவ்வளவுதான். நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு. இனிமே இதே மாதிரி வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம போடுவோம். ஏன்னா மழை வந்து இன்னைக்குதான் வந்திருக்கு. அப்படிங்கிறத ஊருக்குள்ள தேங்கின தண்ணி எல்லாம் வந்து அப்படியே மண்ணு குடிச்சிட்டு இன்னும் 2 நாள் போச்சுன்னா இதே மாதிரி மழை பெஞ்சிச்சு அப்படின்னா வந்து தண்ணி கெட்டிடும். நம்ம அதுக்கப்புறம் மொத்தமா வீடியோ எடுத்து போட்டுடலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி வைங்க. அப்பதான் இந்த வீடியோ கொஞ்சம் 4 பேருக்கு போய் சேரும். சரியா? இந்த வீடியோ அவ்வளவுதான். மேல அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.